சில மனிதர்கள் வீட்டில் இருப்பவர்களுக்காக மட்டும் வாழ்வதில்லை, அவர்கள் பல பேரின் நம்பிக்கையாக இருப்பார்கள். சென்னை நகரத்தில் ஒரு சிறிய வீடு. அதிகாலை முதல் இரவு வரை உழைக்கும் ராமு தனக்காக அல்ல, குடும்பத்துக்காக. வீட்டில் வயதான அம்மா, படிக்கும் குழந்தைகள், அவரை நம்பி நிற்கும் குடும்பம். வேலை முடிந்து வீடு திரும்பும் ஒவ்வொரு நாளும் அவன் கையில் இருக்கும் சாமான்கள் மட்டும் வராது, அந்த வீட்டின் சந்தோஷமும் கூட வந்து சேரும். ஆனால் அவன் குடும்பத்துக்கு மட்டுமல்ல, பசித்த சந்நியாசிக்கு உணவு கொடுக்கிறான், வறுமையில் தவிக்கும் குடும்பத்துக்கு உதவுகிறான், துயரத்தில் உடைந்தவரை தோளில் தாங்குகிறான். துறந்தார்க்கும் தூவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. The true householder supports those who renounce the world, those who are in need, and those who have no one to care for them. வீட்டை நடத்துகிறவன் சாதாரண மனிதன் அல்ல, பல உயிர்களின் தாங்கும் தூண். யோசிச்சு பாரு. மேலும் இப்படிப்பட்ட திருக்குறள் கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.